அந்த டாக்டர்ஸே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அந்த கரு அது என்ன நேரத்துல வெளியே வரணும்னு கடவுள் எழுதி வைக்கிறாரோ அந்த நேரத்துலதான் வரும். டாக்டர் வந்து ஒரு டியூ டேட் கொடுத்திருப்பாரு. இப்போ மார்ச் 20 அப்படின்னு வச்சுக்கோங்க. மார்ச் 20 குழந்தை பிறக்காது, தேதியே பிறந்துரும். மார்ச் 10 பிறந்துரும். ஒவ்வொருத்தருக்கு மார்ச் 1 பிறந்துரும். புரியுதுங்களா? 25 நாள் முன்னாடி பிறந்துருச்சு அப்படியெல்லாம் சொல்றவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு குழந்தைங்க 2 மாசத்துக்கு முன்னாடி ப்ரீமெச்சூர்ட் பேபி அப்படின்னே பிறக்கும். இவ்வளோ பெர்ஃபெக்டா டாக்டர்ஸ் கால்குலேட் பண்ணி, அதுவும் ஒரு 50 வயதான டாக்டர் அவங்களோட 25 வயசுல இருந்து 1000 குழந்தைங்களை பிரசவம் பார்த்திருப்பாங்க. அந்த டாக்டர் சொல்ற டேட்டே சரியா வராது. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்லுங்க. ஆனா நிறைய பேத்துக்கு அவங்க மார்ச் 20ன்னு சொன்னா கரெக்டா மார்ச் 20 பிறந்துரும். அவங்க முன்னத்து நாள் அட்மிட் ஆயிடுங்கம்பாங்க. 19 அட்மிட் ஆயிடுவாங்க. கரெக்டா அவங்க வந்து எல்லாம் தொட்டு பார்த்துட்டு நாளைக்கு காலையில ஆயிடுமா அப்படின்னு சொல்லி போவாங்க. அடுத்த நாள் காலையில பிரசவம் ஆயிடும். அவ்வளவு கைராசி இருக்கிற அவ்வளவு அக்யூரேட்டா சொன்ன டாக்டர் தான் ஒருத்தருக்கு சொல்லியிருப்பாங்க 20 ஆனா 20 அவங்களே வந்து ஏதோ ஒரு பார்க்கலாம், இன்னைக்கு சாயந்தரம் ஆயிடும் அப்படிம்பாங்க, நாளைக்கு காலையில ஆயிடும்பாங்க, நாளைக்கு சாயந்தரம் ஆயிடும்பாங்க. ஆனா 3 நாள் கழிச்சு 24 தான் குழந்தை பிறக்கும்.